தென்னிந்தியாவின் கேம்பிரிட்ஜ் என அழைக்கப்படக்கூடிய இந்த குடந்தை என்கிற கும்பகோணத்திலே வாணி விலாச சபையில் ஒரு அற்புதமான நிகழ்வு. இந்த சுதந்திர தின சிறப்பு பட்டிமன்றம் விஜய் தொலைக்காட்சியில் வரப்போகுது. இந்த பட்டிமன்றத்திற்கு நடுவராக வரக்கூடியவர் அப்படிங்கிறது ரொம்ப மிக முக்கியமான விஷயம். அந்த குறிப்பு நாம் கேட்டோம்னா நல்லது. அருள்மிகு பழனி ஆண்டவர் கலை மற்றும் பண்பாட்டு கல்லூரி அதனுடைய பேராசிரியர் மட்டும் இல்லாமல் இதில் இவரை ஒரு பல்துறை வித்தகர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பட்டிமன்றங்களில் நடுவராக மட்டுமே கடந்த 25 ஆண்டுகளாக சிறப்பாக பணி செய்து கொண்டிருக்கிறவர். வந்துருச்சு, கை தட்டலாம். அது மட்டும் இல்லாமல் இந்திய பொருளாதார அறிஞர்கள் சங்கம், தமிழ்நாடு பொருளாதார அறிஞர்கள் சங்கம் அதனுடைய ஆயுட்கால உறுப்பினர். கடந்த 50 ஆண்டுகளாக இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. இதில் கடந்த ஆண்டு அவர் அந்த ஆயுட்கால உறுப்பினராக இருக்கக்கூடிய தமிழ்நாடு பொருளாதார அறிஞர்கள் சங்கத்தின் சார்பாக லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் வாழ்நாள் சாதனையாளர் விருதை பெற்றவர், பல்சுவை வித்தகர் என்ற விருதை பெற்றவர். அந்த பல்சுவை வித்தகரின் போது ஒரு சின்ன டவுட் இருக்கு, என்னப்பா பட்டிமன்ற நடுவராக இருக்காரு அப்படின்னா அதை தாண்டி பல துறைகளில் அவர் சாதனை செய்திருக்கிறார். புத்தகங்கள் எழுதியிருக்கிறார், மிகச்சிறந்த எழுத்தாளர். புத்தகங்கள் குறிப்பாக பார்த்தோன்னா நிறைய புத்தகங்கள். அதில் மனிதன் எங்கே, மண் பேசுகிறது, ஒரு துளி நீர், அது மட்டும் இல்லாமல் புத்தகங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் எக்கானமி ஏன்னா பொருளாதாரத்துறை பேராசிரியர் அப்படிங்கிறதுனால இந்தியன் எக்கானமி, மானிட்டரி எக்கனாமிக்ஸ், அக்ரிகல்ச்சர் எக்கனாமிக்ஸ், பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே எக்கனாமிக்ஸ் படிக்கிறவங்க யாராக இருந்தால் இந்த புத்தகங்களுடைய எழுத்தாளர், புத்தகங்களுடைய ஆத்தர் அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய நடுவர் அவர்கள் தான். ஸோ இப்படி இன்னமும் பல துறை, இன்ஃபேக்ட் இந்த பல்துறை வித்தகருக்கு மிகச் சிறப்பான ஒரு விஷயத்தை சொல்லணும் அப்படின்னா என்ன அப்படின்னா இவர் ஆகச்சிறந்த பாடகர். இதில் என்னென்னா ஆண் குரலும் பெண் குரலும் இணைந்து ஒரே நேரத்தில் சிறப்பாக பாடுவார். அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஜானகி அம்மா, சுசீலா அம்மா அவங்க குரல்லாம் எடுத்தாருன்னு வச்சுக்கோங்க, வேற லெவலில் இருக்கும். இதே ஒரு இசை நிகழ்ச்சியாக இருந்தால் அந்த இசை நிகழ்ச்சியில் இன்னமும் அற்புதமான பாடல்களை பாடக்கூடிய திறமை பெற்றவர். அப்படிப்பட்ட நடுவர் அவர்களை நாம் இந்த இடத்துல அறிமுகப்படுத்துவதில் பெருமை கொள்ளுகிறது இந்த அரங்கம். மிக குறிப்பாக இவர் ஒரு கவிஞர், பேராசிரியர், முனைவர் தங்க ரவிசங்கர் அவர்களை இந்த அரங்கத்தில் உங்கள் முன்பாக, கும்பகோணம் மக்கள் முன்பாக அறிமுகம் செய்கிறோம். எங்களது நடுவர், கவிஞர், பேராசிரியர், முனைவர் தங்க ரவிசங்கர் அவர்களை அன்போடு இந்த அரங்கத்திற்கு மேடையிலே உங்கள் முன் அறிமுகம் செய்கிறோம். இப்போ அந்த விருதுகள் வழங்குவதற்காக துணை மேயர் உள்பட அத்துணை முக்கிய பிரமுகர்களும் இருக்கிறாங்க. இப்போ நம்ம விருதுகளை வழங்க போகிறோம். அந்த வகையிலே அடுத்ததாக சிறந்த நாடக கலைஞர் விருது யாருக்கு அப்படின்னா சிறந்த நாடக கலைஞர் விருது இன்ஜினியர் செந்தில்குமார் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. இந்த சபாவினுடைய நாடக நடிகர் அப்படிங்கிறதுனால இன்னும் மனதின் அடி ஆழத்திலிருந்து தட்டலாம். ஆமா, மனதின் அடியாளங்கிறதுனால சத்தம் வெளியே வர மாட்டேங்குதோ, நல்லா தட்டுங்க. அடுத்ததாக இந்த சபாவினுடைய உறுப்பினர், அவருக்கு பெஸ்ட் இன்ஜினியர்ஸ் அச்சீவ்மெண்ட் அவார்டு இன்ஜினியர் சவுந்தரராஜன் அவர்களுக்கு இந்த விருது வழங்கப்படுகிறது. இன்ஜினியர் சவுந்தரராஜன். பெஸ்ட் இன்ஜினியர்ஸ் அச்சீவ்மெண்ட் அவார்டு. இவர் கட்டிடக்கலையில் நிபுணத்துவம் பெற்ற பிதாமகன் என்றும் செல்லமாக அழைக்கப்படுகிறார். சிறந்த கட்டட கலை நய வல்லுநர் விருது யாருக்கு வழங்கப்படுகிறது? இன்ஜினியர் ஆர் வெங்கடேசன் அவர்களுக்கு சிறந்த கட்டட கலை நய வல்லுநர் விருது வழங்குவதில் பெருமிதம் கொள்ளுகிறது இந்த அரங்கம். சிறந்த சமூக சிந்தனையாளர் விருது முனைவர் AS மூர்த்தி, நட்புறவு நலச்சங்கம் அதனுடைய நிறுவன தலைவர் AS மூர்த்தி அவர்களுக்கு சிறந்த சமூக சிந்தனையாளர் விருது வழங்குவதில் பெருமிதம் கொள்ளுகிறது இந்த அரங்கம்.
அடுத்ததாக சிறந்த சமூக சேவகர் விருது சந்தோஷ். அடுத்ததாக எக்ஸலன்ஸ் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அச்சீவ்மெண்ட் அவார்டு ரொட்டேரியன் கே தியாகராஜன் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. ஜி.கே. டைரி எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் ரொட்டேரியன் கே தியாகராஜன் அவர்களுக்கு எக்ஸலன்ஸ் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அச்சீவ்மெண்ட் அவார்டு விருது வழங்குவதில் பெருமிதம் கொள்ளுகிறது இந்த அரங்கம். ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஒரு புவிசார் குறியீடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா குத்துவிளக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நாச்சியார் கோவில் வரும். அந்த நாச்சியார் கோவிலில் மிக சிறப்பாக வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர் அதனுடைய உரிமையாளர் திரு ஆர் ரமேஷ் கண்ணன் அவர்களுக்கு சிறந்த குத்துவிளக்கு தயாரிப்பு நிறுவனம் விருது வழங்கப்படுகிறது. அடுத்ததாக சிறந்த கல்வி சுடர் விருது யாருக்கு வழங்கப்படுகிறதுனா கோநகர் நாடு நர்சிங் கல்லூரியினுடைய திரு மைத்திலி முத்துவேல் அவர்களுக்கு சிறந்த கல்வி சுடர் விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. அடுத்து யாருக்கு போடலாம்? இவர் கூப்பிடுவா? அடுத்து இவர் கூப்பிடுங்க. வந்துட்டாரு. திருமலைராஜன் சொல்ல சொல்றாங்க. சிறந்த சமூக சேவகர் விருது சந்தோஷ் பார்மா குழுமம் உயர்திரு ரொட்டேரியன் ஜே திருமலை ராஜன் அவர்களுக்கு இந்த விருது வழங்குவதில் பெருமிதம் கொள்ளுகிறது அரங்கம். திரு ஜே திருமலை ராஜன். சிறந்த மக்கள் சேவகர் விருது இமிடியேட் பாஸ்ட் பிரசிடென்ட் ரோட்டரி கிளப் கும்பகோணம் ரொட்டேரியன் எம்பிஹெச் ஆர் இசையாசு அவர்களுக்கு சிறந்த மக்கள் சேவகர் விருது வழங்குவதில் பெருமிதம் கொள்ளுகிறது இந்த அரங்கம். சிறந்த வங்கி சேவைக்கான மேலாண்மை நிறுவனம் விருது சிட்டி யூனியன் பேங்க் நிறுவனத்திற்கு வழங்கப்படுகிறது. சிறந்த வங்கி சேவைக்கான மேலாண்மை நிறுவனம் விருது சிறந்த சைவ உணவகம் விருது சிறந்த சைவ உணவகம் விருது ஸ்ரீ கணேஷ் பவன் உயர்தர சைவ உணவகம் நிறுவனத்திற்கு வழங்கப்படுகிறது. சிறந்த சைவ உணவகம் விருது. இதான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சொன்ன ஹோட்டலா? எப்போ அதை நம்பி தட்டுற மாதிரி தெரியுதே. தட்டுங்க தட்டுங்க. எதுக்கு நானும் தட்டி வைக்கிறேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு போயிடுவோம் எல்லாரும். அதுல பேரே போடல. இவருக்கு கொடுங்கங்கறாங்க ரொட்டேரியன். கொடுப்போம்ல நம்ம. இல்ல அவருக்கு கொடுக்கல. சொல்லுங்க அடுத்து. அது முடிஞ்சு. இது சொல்லல. சொல்லவா? ஓகே. சிறந்த தொழில் முனைவர் விருது சிவமணி ஏஜென்சிஸ் அண்ட் ட்ரேடர்ஸ் நிறுவனம் ஆர் சிவமணி அவர்களுக்கு சிறந்த தொழில் முனைவர் விருது வழங்குவதில் பெருமிதம் கொள்ளுகிறது அரங்கம். குவாலிட்டி மேட்ரஸ் மேனுஃபேக்சரிங் அவார்டு பெப்பிஸ் நிறுவனத்திற்காக காவேரி ரொட்டேரியன் எஸ்.ஜி. ராஜன் அவர்களுக்கு குவாலிட்டி மேட்ரஸ் மேனுஃபேக்சரிங் அவார்டு வழங்கப்படுகிறது. இந்த பக்கம் எக்ஸலன்ஸ்
பிசியோதெரபிஸ்ட் அவார்டு ஸ்ரீ கார்த்திக் பிசியோதெரபி கிளினிக் அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் டாக்டர் எம் கார்த்திக் அவர்களுக்கு இந்த விருது வழங்குவதில் பெருமிதம் கொள்ளுகிறது அரங்கம். டாக்டர் கார்த்திக் அவர்கள். டாக்டர் கார்த்திக் 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 நானா எக்கோ போட்டுக்கிட்டு இருக்கேன். அவர் வர்ற வரைக்கும் ஒன்றும் கவலையப்படாதீங்க, நீங்கள் தட்டிகிட்டே இருங்க அப்பப்போ. சிறந்த தொழில் முனைவோர் விருது திரு ஆர் பிரேம்குமார் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. எம்பி அசோசியேட்ஸ் திரு ஆர் பிரேம்குமார் அவர்களுக்கு சிறந்த தொழில் முனைவோர் விருது வழங்குவதில் பெருமிதம் கொள்ளுகிறது அரங்கம். விருது வாங்கும்போது நல்லா ஸ்மைல் பண்ணுங்க மேடம். இப்போ எப்படி இருக்கு? நல்லா இருக்கு பாருங்க. தலைவர் எவரு போட்டு விட்டுருவா? சொல்லவே இல்லை. அடுத்து யார் தலை? வெங்கட்ராமன் சொல்லவா? இளம் பொறியாளர் சாதனை விருது சிறந்த இளம் பொறியாளர் சாதனை விருது இன்ஜினியர் ஹெச் ஷாகுல் ஹமீத் அவர்களுக்கு வழங்குவதில் பெருமிதம் கொள்ளுகிறது அரங்கம். இன்ஜினியர் ஷாகுல் ஹமீத் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். சிறந்த இளம் தொழில் முனைவோர் விருது ஆரோ சோலார் மாடியூல் இன்ஸ்டாலர் திரு ஏ அரவிந்த் ராஜா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். எக்ஸலன்ஸ் டெக்கரேஷன் மெட்டீரியல் மேனுஃபேக்சரிங் அவார்டு சாந்தி சில்க்ஸ் டெக்கரேஷன் கிளாத் சென்டர் ரொட்டேரியன் ஆர் வெங்கட்ராமன் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. ரொட்டேரியன் ஆர் வெங்கட்ராமன். சிறந்த பத்திர எழுத்தர் விருது பிஆர்வி ஜாப் சென்டர் திரு பி ஆர் வீரமணி சிறந்த பத்திர எழுத்தர் விருது வழங்குவதில் பெருமிதம் கொள்ளுகிறது. அப்படியே விசில் தனியா பறக்குதே. நிறைய பத்திரம் எழுதியிருப்பார் போல இருக்கே உங்களுக்கே. வாங்க 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 சார். அதான் நான் பார்த்தேன், தெரியுது. எழுதுகிற பத்திரம் பிள்ளை அந்த பிள்ளைக்கு தானே. விசில போடு பிள்ளை நல்லா. இந்த பிள்ளைக்கு உண்மையிலே கூந்தல் ஆறடி இருக்கும் போல இருக்கே. எக்ஸலன்ஸ் டெக்கரேஷன் மெட்டீரியல் மேனுஃபேக்சரிங் அவார்டு ரொட்டேரியன் ஆர் வெங்கட்ராமன். வெங்கட்ராமன் 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 வந்துட்டாரு. வர்ற வரைக்கும் விட மாட்டோம் சார். சாந்தி சில்க்ஸ் டெக்கரேஷன் கிளாத் சென்டர் ரொட்டேரியன் ஆர் வெங்கட்ராமன் அவர்களுக்கு எக்ஸலன்ஸ் டெக்கரேஷன் மெட்டீரியல் மேனுஃபேக்சரிங் அவார்டு வழங்குவதில் பெருமிதம் கொள்ளுகிறது அரங்கம். சமூக சேவை ரத்னா விருது சுடர் மாற்றுத்திறனாளிகள் சிறப்பு பள்ளியினுடைய நிறுவனர் திரு என் தட்சிணாமூர்த்தி அவர்களுக்கு சமூக சேவை ரத்னா விருது வழங்குவதில் பெருமிதம் கொள்ளுகிறது அரங்கம். வாங்கிட்டு போயிட்டாங்கல்ல இந்த அபிநய சொல்லுவா கலை சேவை வருதா? அதே யாரு அவார்டு மட்டும் எடுத்து வைங்க. இந்த இதில் பாரு ரொட்டேரியன் அடுத்து யாரும் உங்களுக்கு சொல்லுவா. சிறந்த பல் மருத்துவமனை விருது நலம் மருத்துவமனைக்கு வழங்கப்படுகிறது. அதற்காக டாக்டர் அரவிந்த் சக்கரவர்த்தி திருமதி டாக்டர் பொன் மகாலட்சுமி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். சிறந்த பல் மருத்துவமனை விருது டாக்டர் வந்துட்டாங்க. உண்மையிலேயே பல் டாக்டர் சிறப்பான டாக்டர் போல இருக்கு. அவர் சிரிக்கும் போதே பல் அவ்வளவு நல்லா இருக்கு. வாங்க, இணைந்த உள்ளங்கள் பெருமையுடன் வாங்கிக் கொள்ளும்.
இளம் ஆயுர்வேத ரத்னா விருது அரசு பதிவு பெற்ற ஆயுர்வேத பொதுநல மருத்துவர் டாக்டர் நந்தினி சண்முகநாதன் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது இளம் ஆயுர்வேத ரத்ன விருது. அடுத்ததாக ஒரு விருது, ஒரு கலை சேவை. ஏன்னா இது ஒரு வாணி விலாச சபா அப்படிங்கிறதுனால நிறைய நாடகங்கள், கலை நிகழ்ச்சிகள், கலை பண்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனால அது ஒரு விருது. இதில் என்ன பார்த்தீங்கன்னா, பரதம் மட்டும் இல்லாமல் இன்னும் பல்வேறு கலை சம்பந்தப்பட்ட பரதம் எல்லா நடனங்களையும் சிறப்பு பெற்றவங்க. கும்பகோணத்தில் நடக்கக்கூடிய பல்வேறு கோவில் நிகழ்வுகளில் சிறப்பான ஒரு பெர்ஃபார்மன்ஸாக அவங்க பண்ணியிருக்கிறாங்க. நிறைய இடங்களில் அவங்களுடைய நடன நிகழ்ச்சி மூலமாக ஒட்டுமொத்த மக்களையும் தன் பக்கம் ஈர்த்தவர்களுக்கு தான் அந்த விருது. இளம் கிராமிய கலை சேவகி விருது செல்வி எல் அபிநயா அவர்களுக்கு வழங்குவதில் பெருமிதம் கொள்ளுகிறது கவர்மெண்ட் மாடல் ஸ்கூல் அரியலூர். அதனுடைய ஆர்ட் ட்ரைனராக இருக்கக்கூடிய செல்வி எல் அபிநயா. இதுக்கு ஒரு பாட்டை போட்டு விடுங்க. மாங்குயிலே பூங்குயில் வரலையா? ஆகா பாருங்க, அங்க ஒரு கலைஞன் உட்கார்ந்துருக்காரு, 8 மடிச்சு உள்ள உட்கார வச்சிருக்காங்க. இல்லைன்னா விட்டு அங்க வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுவார் போல இருக்கே. சிறப்பு. அடுத்ததாக சிறந்த சட்ட ஆலோசகர் விருது அட்வொகேட் பா விஜயகுமார் அவர்களுக்கு வழங்குவதில் பெருமிதம் கொள்ளுகிறது சிறந்த சட்ட ஆலோசகர் விருது. ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அட்வொகேட் பா விஜயகுமார் அவர்களுக்கு சிறந்த சட்ட ஆலோசகர் விருது வழங்குகிறது. இந்த என் கையில தான் இருக்கு, இந்த இருக்குல்ல. இல்ல சார், அவருடைய மீசையை பார்த்து அப்படியே விருதை என் பக்கம் வச்சுக்கிட்டேன். தரமான மீசையா வச்சிருக்காரு சார், அருமையா இருக்கு சார். அதான் நான் பார்த்தேன். எக்ஸலன்ஸ் இன் ஆர்கிடெக்சர் அண்ட் இன்டீரியர் டிசைன் அவார்டு சீஃப் ஆர்கிடெக்ட் டி.ஏ. நவீன்ராஜ் அவர்களுக்கு வழங்குவதில் பெருமிதம் கொள்ளுகிறது அரங்கம். டி. நவீன்ராஜ் அவர்களுக்கு எக்ஸலன்ஸ் இன் ஆர்கிடெக்சர் அண்ட் இன்டீரியர் டிசைன் அவார்டு. சிறந்த நகை விற்பனை நிறுவனம் விருது யாருக்கு வழங்கப்படுகிறது அப்படின்னா, தங்கமயில் ஜுவல்லரியினுடைய COO வி விஸ்வா நாராயண் அவர்களுக்கு இந்த விருது வழங்குவதில் பெருமிதம் கொள்ளுகிறது அரங்கம். சிறந்த நகை விற்பனை நிறுவனம் விருது. அந்த பக்கம் பொன்னாடையை வாங்கிட்டு அப்புறம் விருது அப்படியே. துணை மையார் கையால் பொன்னாடை. சார் வழக்கம் போல உங்களுடைய நல்ல சிரிப்பை சிரிங்க சார். ஆஹா, இதுதான் சார் யதார்த்தமான விஷயம், பளிச்சுன்னு இருக்கும் பாருங்க. வாழ்த்துக்கள் சார். பயங்கர ஒரு நல்ல நல்ல மனதுக்கு சொந்தக்காரர். யார் உதவின்னு கேட்டாலும் உடனே போய் செய்வார். சிறந்த கல்வி சுடரொளி விருது எஸ் தனராமன் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. எஸ் தனராமன் அவர்களுக்கு சிறந்த கல்வி சுடரொளி விருது வழங்குவதில் பெருமிதம் கொள்ளுகிறது அரங்கம். பெஸ்ட் குவாலிட்டி டைல்ஸ் ஷோரூம் அவார்டு KG டைல்ஸ் டச் டு ஃபீல் உஷா டைல்ஸ் அண்ட் சானிட்டரி வேர் நிறுவனத்திற்கு வழங்கப்படுகிறது. சிறந்த தொழில் முனைவோர் விருது பென்சில் டிஜிட்டல் எஸ் அசோகன் அவர்களுக்கு இந்த விருது வழங்குவதில் பெருமிதம் கொள்ளுகிறது அரங்கம். சிறந்த தொழில் முனைவோர் விருது. KG டைல்ஸ் வந்துட்டாங்களா சார்? வாங்க சார். உஷா டைல்ஸ் அண்ட் சானிட்டரி வேர் பெஸ்ட் குவாலிட்டி டைல் ஷோரூம் அவார்டு வழங்குவதில் பெருமிதம் கொள்ளுகிறது இந்த அரங்கம். சிறந்த இளம் கல்வியாளர் விருது திரு லைன் ஆர் ராஜேஷ் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. லைன் ஆர் ராஜேஷ் அவர்களுக்கு சிறந்த இளம் கல்வியாளர் விருது வழங்கப்படுகிறது.
ஆன்டிக் பெல் ஃபவுண்டர் அவார்டு அருணாச்சலா சிற்பகத்தின் மணி தயாரிப்பாளர் திரு முத்தை செந்தில்குமார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். முத்தை செந்தில்குமார் அவர்களுக்கு ஆன்டிக் பெல் ஃபவுண்டர் அவார்டு வழங்குவதில் பெருமிதம் கொள்ளுகிறது அரங்கம். பரட்டி எடுக்கிறதுனால இப்ப தேடிட்டு இருக்காரு, எதையோ ஒண்ணு விட்டுற கூடாதுல்ல. ஆமா ஆமா ஆமா, செவிலியர் சாதனையாளர் விருது தமிழ்நாடு அரசு அனைத்து சுகாதார செவிலியர் சங்கம் அதனுடைய நிறுவனர் திருமதி ஆர் இந்திரா 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 அவர்களுக்கு வழங்குவதில் பெருமிதம் கொள்ளுகிறது அரங்கம். ஐயா என்னடா பின்னாடி யாரா, நான் பாட்டுக்கு போயிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாரு. வாங்க வாங்க வாங்க. இந்த வந்துட்டாங்க மேடம், வந்துட்டாங்க. வாங்க மேடம். அடுத்த கும்பகோணம் மலர் மருத்துவமனைக்கு ஒரு அற்புதமான நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. கும்பகோணம் மலர் மருத்துவமனை அவார்ட் ஃபார் இன்கிரெடிபிள் அமௌண்ட் ஆஃப் ஹார்ட் ஒர்க், கிரியேட்டிவிட்டி அண்ட் பேஷன். இதற்காக ஒரு விருது வழங்கப்படுகிறது. யாருக்கு அப்படின்னா, ஒரு ஆகச்சிறந்த ஃபிலிம் டைரக்டர் அண்ட் சினிமோட்டோகிராஃபர், மதுரை டு தேனி வழி ஆண்டிப்பட்டி அப்படிங்கிற படத்தை இயக்கியவர், தற்பொழுது சுப்பன் என்கிற ஒரு திரைப்படத்தை இயக்கி கொண்டிருப்பவர், எனது அன்பிற்கினிய நண்பர் ரொட்டேரியன் குகணேசன் சோனைமுத்து அவர்களுக்கு இந்த விருது வழங்கப்படுகிறது. தட்டுறவங்களுக்கெல்லாம் அடுத்த படத்தில் ஒரு வாய்ப்பு இருக்கான், அதனால நல்லா தட்டுங்க. இங்கே பாருங்க, இந்த பிள்ளைலாம் தட்டு பின்னி படல் எடுக்குது பாருங்க. வாங்க வாங்க தலைவர். பெஸ்ட் மெரிட்டோரியஸ் சர்வீஸ் எக்ஸலன்ஸ் அவார்டு ரோட்டரி கிளப் ஆஃப் மதுரை பாண்டியன் ரோட்டரி டிஸ்ட்ரிக்ட் 3000 அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. சுப்பன் படத்தினுடைய தயாரிப்பாளர், எத்தனையோ தயாரிப்பாளர்கள் இருந்தாலும் கூட ஒரு நல்ல படைப்புக்கு, கலைப்படைப்புக்கு நான் பணம் போடுறேன், படம் பண்ணுங்க அப்படின்னு உத்வேகமாக இருக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த தயாரிப்பாளர் சுப்பன் ஃபிலிம் ப்ரொடியூசர் ரொட்டேரியன் ஆர் ஆனந்த முருகன் அவர்களுக்கு இந்த விருது வழங்குவதில் பெருமிதம் கொள்ளுகிறது. விசாலம் ஹோம்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்திற்கு ஒரு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. இந்த சிறப்பு பட்டிமன்றத்தில் வெளிப்பாடாக விசாலம் ஹோம்ஸ் பிரைவேட் லிமிடெட் விசாலம் ஹோம்ஸ் வந்துட்டாங்களா? வாங்க வாங்க வாங்க. விசாலம் ஹோம்ஸ் அவருக்கு தனியாக அவார்டு வந்திருக்கு, அதை வாங்கிக்கோங்க. இருக்குல்ல, அந்த கதை கொடுத்துருங்க. ஆமாம். சிறந்த கலை சேவை செம்மல் விருது, இந்த வரேன். சிறந்த கலை சேவை செம்மல் விருது, ஓகே ஓகே. சிறந்த கலை சேவை செம்மல் விருது. ஆக்சுவலாக இந்த விழா நடந்து கொண்டிருக்கிறது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இந்த விழா சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய அறுதி பெரும்பான்மை மக்கள் இங்கே வந்திருக்கிறாங்க. இந்த நிகழ்வு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கு. மிக உறுதுணையாக இருக்கக்கூடியவர் இந்த குடந்தை வாணி விலாச சபாவினுடைய கூடுதல் செயலாளர் KKS ராஜா அவர்களுக்கு, கலைத்தாயின் புதல்வன் KKS ராஜா அவர்களுக்கு சிறந்த கலை சேவை செம்மல் விருது வழங்குவதில் பெருமிதம் கொள்ளுகிறது அரங்கம். துணைமேர் அவர்களே இந்த இடத்துல குறிப்பாக சொல்லி ஆகணும். ஃபர்ஸ்டே அவர் பேரை சொன்னோம், எப்பா எனக்கு கொடுக்காதப்பா, மற்றவங்களுக்குலாம் கொடுப்பா, அதுக்கப்புறம் கடைசியாக பார்த்துக்கலாமா சொல்லி நிப்பாட்டி விட்டார். இல்லைன்னா ஃபர்ஸ்ட் எழுதுனது தான். ஸோ இதுதான் இதுலேருந்தே தெரியுது அவருடைய கலை சேவை. ஸோ தொடர்ந்து இந்த கலைக்காக
இந்த பக்கம் விருது கொடுத்துருந்தா பின்னாடி ஒரு போட்டோ செஷன் வேற போயிட்டு இருக்கா. நடக்கட்டும் நடக்கட்டும். ம் எடுத்துட்டீங்களா? ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மேம். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. தேங்க்யூ சார். அருமை அருமை சார். ஆல்ரெடி இருப்பீங்க போல இருக்கு. அருமையான உயரங்கள், நல்ல உயரங்களை தொட்டு நல்ல மனதுக்கு எடுத்துலாம் எடுத்துலாம் எடுத்துலாம். இந்த அரங்கத்திலே குறிப்பாக அத்துணை விருதுகளுக்கும் நின்று நான் பொன்னாடை போத்தி அவங்களெல்லாம் கௌரவப்படுத்துகிறேன் அப்படின்னு சொன்ன எங்களுடைய மாநகராட்சியினுடைய துணை மேயர் சூப்பா தமிழழகன் அவர்களை இந்த இடத்திலே கௌரவப்படுத்துகிறது. ஒட்டுமொத்த அரங்கமும் அவரை கௌரவப்படுத்துவதில் பெருமிதம் கொள்ளுகிறது. தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம்.